தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே. என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட குழவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமைந்தனே. குழவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமைந்தனே. வளைபவரும் வழி நடத்தும் தேவனே, என்னை வாழ வைக்கும் அன்பு நடத்தும் தேவனே. வளைபவரும் வழி நடத்தும் தேவனே, என்னை வாழ வழித்து அன்பு நடத்தும் தேவனே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே. என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. சோத்ரேசப்பா, எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஆண்டவரே, தகுதி இல்லாத பாத்திரங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. இன்னைக்கு இந்த நாளில் கூட கொடுக்க போகிற இந்த வார்த்தையை உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. ஆண்டவரே அப்பா, அதை கேட்கிறவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்க, அப்பா கேட்கிறவர்கள் மாத்திரமாக இல்லாதபடிக்கு அதன்படி நடக்கிறவர்களாக அவங்க வாழ்க்கையில் அவைகளை படிக்கிறிய செய்கிறவர்களாகவும் நீங்கள் மாற்றி ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே கொடுக்குற எண்ணெயும் ஆண்டவரே அப்பா அது மூலியமாக நானும் நடக்கும்படியான கிருபைகளும் தயவை நீங்கள் கொடுத்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வாதத்தோடு கூட திரும்பி செல்ல உதவி செய்யும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். ஆமேன். எடுத்திருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா தாழ்மை. தாழ்மைன்னா என்னது? ஒரு மனுஷன் தாழ்மைப்படுறது நல்லதுன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது, தெளிவாக சொல்லுது. அப்போது தாழ்மைன்றது ஒரு வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குதா, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக தாழ்மைப்படணும்னு இருக்குதா? வாழ்க்கையில் தாழ்மைன்றது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் அது முக்கியமாக இருக்குது. தாழ்மையாக நடக்கிறவங்க என்றைக்குமே என்ன பண்ணுறதில்ல, தோற்று போவதே இல்லை. தாழ்மையாக இருக்கிறவங்க எப்போவுமே என்ன பண்ணுறதில்ல, தலைகுனிவு அவங்களுக்கு ஏற்படுறதே இல்லை. ஆனால் எந்த இடத்துல நம்ம தாழ்த்தப்படுகிறோமோ அந்த இடத்துல ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுவாங்களா, உயர்த்துகிறவராக இருக்கிறாரு. நம்ம வேதத்தில் சொல்லுது, மத்தேயு 18:4 ஆமேன். குழந்தைகளை போல என்ன பண்ணுமா? ஆமேன். குழந்தைகளை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ பரலோகத்தில் எப்படி இருப்பானா, பெரியவனா இருப்பான். ஒரு குழந்தை பார்த்தீங்களன்னா அதுக்கு என்ன தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஏன் ஏசப்பா பார்த்தீங்களன்னா, ஏசப்பா இந்த பூமிக்குள்ள ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக அவர் ஊழியம் செய்கிற நாட்களில் அப்போது சீஷர்களோடு கூட பேசும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் அவன் அவர்களுக்கு பிரதேத்திரமாக அந்த வசனத்தை மீண்டும் படிங்க. ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். அப்போ ஒரு குழந்தைய குறிப்பிட்டு என்ன சொல்றாரு, குழந்தைய போல தாழ்த்தப்படுகிறவனே பரலோகத்தில் எப்படி இருக்கிறானா, பெரியவனா இருக்கிறான். அப்போ ஒரு குழந்தைய நம்ம அடித்தாலும் நம்ம ஏதாச்சும் பேசினாலும் அது எவ்வளோ நேரம் தான், ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணும், மீண்டுமா நம்ம கிட்டவே வந்துடும். அது யாராக கூட இருக்கட்டும், எதனா திட்டினாலும் சரி, எதுவாக கூட இருக்கட்டும். ஆனால் அந்த குழந்தைங்க என்ன பண்ணோம், நம்மக்கிட்ட ஓடி வந்துடும். இப்போ எங்கள் பெரிய பையன் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் இருக்க மாட்டான். எங்கள் சின்னவன் பார்த்திங்கன்னா பெரியவங்ககிட்ட விட்டு கொடுத்தும் போவான். நீ இந்த மாதிரி வேணாடா அப்படின்னா, சரிண்ணா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், தாழ்ந்து போயிடுவான். ஆனால் பெரியவன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணவே மாட்டான். அப்போது பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு குழந்தைக்கு இது ஒப்பாக இருக்கிறது. அப்போ தான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தைய போல் நம்ம தாழ்த்தப்படும் பொழுது அப்போது நம்ம எப்படி இருப்போம் பரலோக ராஜ்யத்தில். நம்ம பூமிக்குரியவைகளை குறித்து தேவன் பேசல, பரலோகத்திற்குரியவைகளை ஆசீர்வாதத்தை குறித்து தான் அந்த இடத்துல பேசுகிறாரு. அப்போது நம்ம எப்படி இருக்கணும், குழந்தைகளை போல மாறணும். நம்ம குழந்தைகளை போல மாறும் பொழுது, நம்ம சுபாயங்கள் அப்படியா இருக்கும் பொழுது நம்ம பரலோகத்தில் எப்படி இருப்போமா,
பெரியவனாக இருப்போம். 2 நாளாகமும் 7:14. ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமீன். இதில் பார்த்தீங்களன்னா இந்த 2ஆம் நாளாகமும் அந்த 7ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக நம்ம வாசிக்கும்போது சாலமோன் ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. அந்த ஆலயத்தை என்ன பண்ணுறாரு, பிரதிஷ்டை பண்ணுறாரு. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 7 நாளாக அதை என்ன பண்ணுறாரு, பிரதிஷ்டை பண்ணி அதை ஆசீர்வதித்து அவர் என்ன பண்ணல, சும்மா ஒரு சபையை கட்டணும், ஏதோ நம்ம தேவனை துதிச்சோம், நம்ம தேவனை பாடணும் அப்படின்றது இல்லாமல் என்ன பண்ணார், தாழ்த்தி தங்களுடைய ஜனங்களுக்காய் அவர் கொடுத்துருக்கிற பொறுப்புக்காய் என்ன பண்ணார், தேவனிடத்தில் தாழ்மைப்பட்டார். தாழ்மைப்படுத்தி அந்த சபையை என்ன பண்ணார், பிரதிஷ்டை பண்ணார். பிரதிஷ்டை பண்ணி அப்போ பார்த்திங்கன்னா தேவன் அப்போ அந்த சபை மேலே இறங்கி அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த சபையை ஆசீர்வதிக்கிறாரு, அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தேவனிடத்தில் தாழ்மைப்பட்டு ஜபம் பண்ணதுனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஜனங்களும் என்ன பண்ணாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அங்கே இருக்கிற அந்த சபையை என்ன பண்ணுச்சு, ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் தான் சாலமோனுக்கு தேவன் கொடுக்குற வார்த்தை, என் ஜனங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர் பாவங்களை எல்லாம் என்ன பண்ணுவேன், மன்னித்து தேசத்துக்கு என்ன கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன். அப்போது சாலமோன் ராஜா அப்போ அந்த ஆலயத்தை கட்டினது மாத்திரம் இல்லை, அவர் ஜபத்தை எப்படி செய்யலை, வெறுமையாக செய்யலை. அவர் செய்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா தாழ்மையோடு தங்கள் ஜனங்கள் பாரத்தோடு என்ன பண்ணார், அந்த இடத்துல வேண்டுதல் செய்ததுனால தான் தேவனுடைய வல்லமை. சும்மா கிடைக்குமா யாருக்காச்சும், சும்மா யாருக்குமே கிடைக்காது. ஒரு தாழ்மையோடு கூட நம்ம ஜபமே பண்ணால் கூட சரி, பார்த்தீங்களன்னா நம்ம கிட்ட ஒரு தாழ்மையோடு நம்ம கேட்கும்போது அது உடனே கிடைக்கும். அதுதான் தாழ்மையான ஜபத்துக்கு என்ன பண்ணுவார் தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுறாரு, கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுபோல் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, தாழ்மையான ஜனங்களுக்காக சாலமோன் பண்ணின விண்ணப்பத்தை அந்த இடத்துல கேட்டு தேவன் அவங்களுடைய ஜபங்களை கேட்கிறாரு. மத்தேயு 23 மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமேன். தன்னை உயர்த்துகிறவன் என்ன பண்ணுவானா, எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, நான் தான் உயர்ந்திருக்கிறேன், நான் தான் என்ன பண்ணுறேன், எல்லாத்துலேயுமே சிறந்து இருக்கிறேன். என்னை பொறுத்து இப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவனுக்குள்ளே என்ன வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. தேவன் என்ன பண்ணுறாரு, நீ படித்த, நீ என்ன பண்ண, மார்க் எடுத்த, அதோடு நம்ம என்ன பண்ணோம், கம்முனு தான் இருக்கணும். அதை விட்டு என்ன பண்ணணும், நம்மளுக்குள்ளே என்ன வரக்கூடாது, பெருமை. நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிறவங்கள காட்டிலும் நான் தான் மேலே இருக்கிறேன், நான் தான் டாப்பில் இருக்கிறேன், அந்த பெருமை உள்ளே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் முறை என்ன ஆகிடும், தாழ்த்தப்படுவோம். அப்போது இந்த வசனம் சொல்லுது பாருங்க, தன்னை உயர்த்துகிறவன் என்ன பண்ணுவான், எப்பவுமே தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் எப்பவுமே உயர்த்தப்படுவான். எந்த ஸ்தானத்தில் நம்ம இருந்தாலும், எந்த நேரத்தில் நம்ம இருந்தாலும், நம்ம வந்த உடனே யாருமே என்ன பண்ணல, டாப்லலாம் இல்லை. தேவனுடைய கிருபை தயவுனால தான் என்ன பண்ணியிருக்கிறாரு எல்லாரையும், அவருடைய கிருபை மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்குது. அப்போது அந்த தாழ்மையில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த தாழ்மை நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம தாழ்மைப்படணும். அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, மார்க் 14ஆம் அதிகாரம் 14-11. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 14-11. அவர் தம்முடைய சீஷரின் இதில் பார்த்தீங்களன்னா அந்த மார்க்கில் சொல்லப்படுகிறத போல் பரிசேயனை பற்றியும் ஆயக்காரனை பற்றி தான் நான் எடுத்திருக்கிறேன். ஆனால் லூக்கா 18 நம்ம வாசிக்கும் பொழுது
ஆயக்காரனை குறிச்சும் பரிசேயனை குறிச்சும் அங்கே தெளிவாக என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க? படிங்க. ஆமென். இந்த உலக பிரகாரமான காரியத்தில் பார்க்குறோம். எந்த மனுஷனும் இந்த பூமிக்குள்ள வருகிற எல்லா மனுஷனும் எப்படி இருக்கிறோம்? பாவியானவர்களாக இருக்கிறோம். யாராச்சும் நீதிமான்னு சொல்ல முடியுமா? தாயின் கர்ப்பத்தில் நம்ம உற்பத்தி ஆகி வெளியில் வரும்பொழுதுன்னான்ற ஒரு பாவியான மனுஷன்தான். தப்பு பண்ணதான் பாவின்னு இல்லை, நம்ம தப்பு பண்ணாமலே நம்ம யாரு? பாவியானவங்க தான். இந்த பாவங்களை போக்க தான் ஏசப்பா என்ன பண்ணாரு? சிலுவையில் நம்மளை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தாரு. இங்கே 2 மனுஷங்க ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க வெளிப்படையாக பண்ணல, இருதயத்துக்குள்ள என்ன ஜெபம் பண்ணுறாங்க? நான் உபவாசம் பண்ணுறேனே, ஏதாச்சும் நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தாழ்மையை விட்டுறோம். தாழ்மையை விட்டு என்ன பண்ணுறோம்? நான் தசம பாகம் கொடுக்குறேனே, நான் உண்மையாக இருக்கிறேன், நான் நேரத்துக்கு என்ன பண்ணுறேன்? 8 மணினா 8:15 சர்ச்சுக்கு வந்துடுறேனே, நான் என்ன பண்ணுறேன்? என் வீட்டில் இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்படி வரேனே, அதை நம்ம தாழ்மை என்ன பண்ணுறோம்? அந்த இடத்துல இழந்து போகிறோம். அந்த இடத்துல கூட பார்த்தீங்களன்னா அதே ஆயக்காரன் தூரத்தில் நின்று என்ன பண்ணுறான்? நான் பாவியானவளாக இருக்கிறேன். அவ்வளோ என்ன பண்ணுறான்? எவ்வளோ தேவனிடத்தில் அவனை தாழ்த்த முடியுமோ அவ்வளவும் தேவனிடத்தில் தாழ்த்தும் பொழுது 14 சொல்லுது, வாசிக்கலாம். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமேன். என்ன பண்ணா? தாழ்த்தி ஜெபம் பண்ணவனுக்கு ஏசப்பா என்ன பண்ணுறாரு? ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து நம்ம இந்த சாயங்கால வேலையில் கூட நம்ம என்ன நோக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிரியாசத்தோடு கூட அந்த சபைக்கு நம்ம வந்திருக்கலாம். ஆனால் நம்ம தேவனிடத்தில் நம்ம மனுஷர்கிட்ட என்ன பண்ணலாம்? பெருமையாக பேசலாம், பெருமையான காரியங்கள், பெருமையான எண்ணங்களை கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு பெருமை எல்லாம் என்ன இருக்குது? வீண் என்று வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் தாழ்மைப்படும் பொழுது என்ன பண்ண? நம்ம வீட்டு காரியங்களில் மாத்திரம் இல்லை, தேவனுடைய சமூகத்திலையும் நம்ம எப்படி இருக்கணுமா? தாழ்மைப்பட்டவர்களாக இருக்கணும். நம்ம ஆயக்காரனை போல என்ன பண்ணோம்? தாழ்மைப்படணும். அப்போ நம்ம ஆயக்காரனை போல தாழ்மைப்படும் போது நம்ம ஜெபம் என்ன பண்ணது? நிற்கவே நிற்காது. ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணோம்? உடனே பதிலடிக்க இது கிடைக்கும். அதுதான் நான் என்ன சொல்கிறேன், ஆயக்காரனை போல் நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். நீதிமொழிகள் 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஆமென். மனுஷனுடைய அகந்தை என்ன பண்ணுமா? அவனை தாழ்த்தும். தாழ்மை உள்ளவனும் என்ன பண்ணுவான்? கனமடைவான். ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா அகந்தன்ற ஒன்று மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா அவன் மேன்மையான காரியங்களை தான் இது பண்ணுவான். ஆனால் பணம் இல்லாது இருக்கிறப்போ அவன் நிலைமை என்ன பண்ணும்? ஏதோ யோசிப்பான். ஆனால் பணம் இருக்கும்போது என்ன பண்ணுவான்? மேன்மையான காரியத்தை நாடுவான். மேன்மையாக நம்மளுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் அது என்ன பண்ணுது? வெறுமையானதாக நம்ம காணப்படுகிறது. அதே கொலோசியர் 2:23 23. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனைகளும் மாயமான தாழ்மைகளையும் சரீர ஒடுக்குதலையும்
பற்றிய ஞானம் என்கிற பேர் கொண்டு இருந்தாலும் அவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கு என்ன பண்ணது பிரயோஜனப்படாது. நம்ம மனுஷன் பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது. நம்ம உபவாசம் மனுஷனுக்காக என்ன பண்ணக்கூடாது, வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போஸ்தலராகிய பவுல் சொல்கிறாரு, நம்ம எப்படி இருக்கக்கூடாதா, நம்முடைய உபவாசம் பார்த்திங்களன்னா எப்படி மனுஷனை பிரியப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய ஆராதனை பார்த்திங்களன்னா மாயமான ஆராதனையாக இருக்கக்கூடாது. ஏதோ மனுஷன் பார்க்குறான், பாஸ்டர் பார்க்குறாரு, அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, என்ன பண்ணக்கூடாது, நம்ம கண்ணை மூடி அப்படி இல்லை. நம்ம முழு உள்ளத்தோடு கூட நம்ம என்ன பண்ணோம், தேவனை ஆராதிக்கணும். நம்ம எதுக்கு வரோம், இந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார், கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கடக்கிறது யாருடைய கிருபை, தேவனுடைய கிருபை. ஆனால் செய்தியில் நியூஸ் தாளெல்லாம் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ விபத்துகள், எவ்வளோ ஆக்சிடென்ட், ஆனால் நிறைய இதுதான். இப்போ நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, செல்லுலேருந்து எல்லாமே எச்சரிப்பின் சத்தம் என்ன பண்ணுது, எல்லாருக்குமே கேட்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்க பெருமைக்காக ஆராதனை பண்ணிட்டு, மற்றவங்க பெருமைக்காக இந்த பாடலை பண்ணால் அவங்க சந்தோஷப்படுவாங்க, இந்த பாடலை பண்ணால் அவங்க உற்சாகமாவாங்க. அப்படி இல்லாமல், அப்படி உபவாசம் பண்ணாமல், அப்படி ஜெபம் பண்ணாமல் நம்ம எப்படி இருக்கணுமா, தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கணும். நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னு சொன்னால் அந்த காரியம் தேவனுக்கு பிரியமான்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்படியேப்பட்ட ஆராதனை, அப்படியேப்பட்ட ஜபம் தான் தேவனிடத்தில் கேட்கப்படும். நம்ம இந்த கொலேசியர் 2:23 சொல்லுகிறதை போல் நம்ம செஞ்சோம்னா அது எப்படி இருக்கிறது, ஒழிய மற்றும் ஆண்டவர் என்னது பிரயோஜனமற்றதாக இருக்குது. ஒன்றத்துக்கு என்ன பண்ணலது, பிரயோஜனம் இல்லாததாக இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிக்கலாம். ஆமேன். இந்த 13ஆம் அதிகாரத்தில் நம்ம ஃபுல்லாக வாசிக்கிறோம். இந்த 13:1-2 என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் தேவன் இந்த அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக இவ்வுலகத்தின் பிதாவினிடத்திற்கு போகும்படி தேவன் என்ன பண்ணுறாரு, நோக்கமாக அறிகிறாரு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போஜனத்தை விட்டு என்ன பண்ணுறாரு, எழுந்து சீஷர்களுடைய காலை என்ன பண்ணுறாரு, அவர் துடைக்கிறாரு. தண்ணி எடுத்து என்ன பண்ணுறாரு, துணியை எடுத்து துடைக்கிறாரு. அந்த இடத்துல அவர் யார், தெய்வம் தானே, அவர் அந்த இடத்துல ஏன் தாழ்மைப்படணும். அப்போ மனுஷனாக இந்த பூமிக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம தெய்வன்ற அந்த இது என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்திலும் அந்த சீஷர்கள் மத்தியிலும் என்ன பண்ணுறாரு, அவங்க கால்களை கழுவி, அந்த 5வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும், தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஆமென். என்ன பண்ணுறாரு பாருங்க, தண்ணி எடுத்து அவர் கட்டியிருந்த சீலை என்ன பண்ணுறாரு, கழட்டி அவங்க பாதங்களை என்ன பண்ணுறாரு, துடைக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏசப்பாவே தாழ்மைப்படும் போது நம்மளாம் தாழ்மைப்படணுமா வேணாவா, தாழ்மைப்படணும் தான். அப்போ நமக்குள்ளே என்ன கூடாது, பெருமையான காரியங்கள், நான் தான் மேட்டிமையான எண்ணங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணது, தாழ்மையே வராது. இப்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கூட பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும் தான். ஆனால் ஒருத்தர் தாழ்ந்து போயிட்டால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாமல் ஆகாதா, சால்வ் ஆகிடும். அப்போ 2 பேருமே நீயா நானான்னு இருந்தால் அப்போ அந்த குடும்பத்தில் என்ன ஆகும், தாழ்மையே வராது. பிரச்சனை என்ன ஆகும், மேற்கொண்டு இதுவாக தான் இருக்கும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு என்ன பண்ணுறார், மரண பரியந்தம் 1 நாளில் 2 நாளில் அவர் ஊழியத்துக்கு வந்த ஒவ்வொரு நாட்களும் எப்படி இருந்தார், அவர் சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகியும் தம்மை தாழ்த்தினவருமாய் இருந்தார். அந்த அவர் செய்த அற்புதத்திலும் சரி, அவர் செய்த அதிசயத்திலும் சரி, அவளை சிலுவையில் அறையும் போதும் சரி, அவர் எல்லார் வீட்டுக்கு போய் பந்தியில் இருக்கும்போதும் சரி,
அந்த பெருமையான காரியம் என்ன பண்ணல அவர்கிட்ட இல்லவே இல்லை. அவர் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்துல அற்புதத்தை செய்தாலும் அவர் வந்து உடனே போன உடனே அதிசயத்தை எங்குமே செய்யவே இல்லை. வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க, அங்கே என்ன பண்ணணும், என்ன செய்யணுன்ட்டு என்ன பண்ணுறாரு, தாழ்மையான காரியங்களை தான் அவர் செய்தார். அப்போ வந்து அது இது கொஞ்ச நாளைக்கு தான் செஞ்சார், கொஞ்ச நாள் என்ன பண்ணல, அதை விடலன்னு சொல்ல. சிலுவையில் மரண பரியந்தம் அவர் ஜீவன் போகிற வரைக்கும் என்ன பண்ணல, அவர் அதை கைவிடாமல் என்ன பண்ணார், தாழ்த்தினார். மத்தேயு 11:28. நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 29 வாசம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் யார் இடத்துல வாருங்க, என்னிடத்தில் வாருங்க. அவர் வந்து என்ன பண்ணல, பணக்காராக இருக்கிறவங்களே இப்படி வாங்க, நீங்கள் வந்து இந்த நேரத்தில் இருக்கிறவங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, அந்த இடத்துல சொல்ல. அந்த 29 சொல்லுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். எப்படி இருக்கிறாரா, சாந்தமாகவும் மனத்தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த எண்ணம் என்ன பண்ணும், வரும். மற்றவங்கள குறித்து என்ன பண்ணுவார், சிந்திப்பாங்க. மற்றவங்கள குறித்து என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. மற்றவங்கள குறித்து அந்த தாழ்மை இல்லாதவங்க கிட்டலாம் நீங்கள் போய் பார்த்தீங்களன்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு அன்பை கூட என்ன பண்ண முடியாது, நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. அதுதான் ஏசப்பா சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இளைப்பாறுதலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அவர் அப்படி கூப்பிட்றதுக்கான காரணம் என்னன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அவர் மனத்தாழ்மையாக இருக்கிறத என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அந்த ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறாரு. எபேசியர் 4:2. எபேசியர் 4:2. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இந்த 3வது வசனம், சமாதானத்தை காட்டினால் ஆவில் ஒருமையை காத்து கொள்ளுகிறதுக்கு ஐக்கியமாய் இருங்கள். அப்போது ஏசப்பாவே என்ன பண்ணுறாரு, தாழ்மைப்படுறாரு. நம்ம வந்து குழந்தைகளை போல் என்ன பண்ணோம், தாழ்மைப்படணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம சிறு பிள்ளைகளை போல் மாறணும்னா நம்ம பரலோகத்தில் பெரியவர்களாக இருப்போம். அப்போ வந்து நம்ம பெரியவர்களாக இருக்கணும். நம்ம வந்து எல்லாவற்றையும் நம்ம இது பண்ணோம்னா இங்கே சொல்கிறாரு, எபேசியர் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரும் தாங்கி. யாரெல்லாம் இப்போ அன்பில் நம்ம ஒருவருக்கு ஒருவர் தாங்குறோம் சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே வந்து என்ன பண்ணுறதில்ல, வீட்டில் பொருளை வச்சுனே கொடுக்குறதே கஷ்டமாக இருக்குது. யாருக்குமே அந்த அன்பு என்ன பண்ணுறது, கொடுக்குறன்ற அன்பே இல்லைன்னா அப்போ பெறணுன்ற அன்பு நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? இப்போ வந்து நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நம்மளை சுற்றார் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீ காட்டுற அன்பு அவங்கக்கிட்ட காட்டும் பொழுது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அது என்ன பண்ண உனக்கு நேர்த்தியாக கிடைக்கும். நம்ம வந்து நம்மளே என்ன பண்ணல, அவங்களே அப்படி இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணல, இப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே அப்படி இருக்குது, நம்ம இப்படி இருந்தால் அப்படி இல்லை. கிறிஸ்துவங்கன்னு நம்ம இந்த உலகத்தில் நம்மளை வேர் பிரித்து வச்சிருக்கிறார். நம்மளை சும்மா வந்து அழைக்கல, நம்மளை என்ன பண்ணுறாரு, வேர் பிரித்து எடுத்திருக்கிறாரு. இந்த மனுஷனை நம்ம வந்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி என்ன பண்ணுறாரு, நீ இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட இதில் என்ன பண்ணுறாரு, அவரை அழைத்த அழைப்பு மாறாததாக இருக்கிறது. அப்போது அவர் அழைத்த அழைப்பு மாறாததாக இருக்கும் பொழுது இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் மாறாததாக இருக்கிறது. அதுதான் இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, நம்ம எப்படி இருக்கணுமா, மனத்தாழ்மையாயும் சாந்த குணம் நீடிய பொறுமையாய் உடையவர்களாக இருக்கணும். இப்போது இந்த சாயங்கால வேலையில் கூட நம்ம ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, பிறரை குறித்து இல்லை, அவங்க அப்படி இருக்கிறாங்களே இப்படி இருக்கிறாங்களேன்ட்டு நம்ம மற்றவங்கள குறித்து பேசாதபடிக்கு நம்ம தேவனிடத்தில் எவ்வளோ தாழ்மைப்படுறோம், அந்த பரலோகத்திற்கு நம்ம போகிறதுக்கான வழியை நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி ஆயத்தப்படுத்துகிறோம். நம்ம வீணாக என்ன பண்ணுற, டெய்லியும் காலையில் ஏஞ்சதுலேருந்து சாயங்காலம் படுக்கிற வரைக்கும் தேவனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணோம்
தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம குடும்பத்தில் நம்ம சாட்சியாக இருக்கணும். நம்ம குடும்பம் நம்ம குறித்து என்ன சாட்சி சொல்லுது? நம்ம தேவனிடத்தில் என்ன பண்ணுறோம்? மனுஷரிடத்திலே நம்ம சாட்சியாக இல்லைன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் நம்ம எப்படி சாட்சியாக இருப்போம்? குடும்பத்தில், பிள்ளைகளிடத்தில், கணவரிடத்தில், மாமியாரிடத்தில், எல்லாரிடத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா? சாட்சியாக இருக்கணும். அந்த சாட்சி கிடைக்கணும்னா ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? தாழ்மை வேணும். என்னதான் வந்தாலும் அந்த பொறுமையை என்ன பண்ணக்கூடாது? இழந்து போகக்கூடாது. ஆனால் பொறுமைன்னா எல்லாத்துலேயுமே பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்ல. எந்த இடத்துல நீ தாழ்மைப்படணுமோ அந்த இடத்துல நீ தாழ்மைப்படும் போது தேவன் என்ன பண்ணுவார்? உன்னை உயர்த்துவார். இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு கோடி நன்றி.